ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா அந்த டாப்பிக்லேருந்து வந்து என்னென்னா சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் பார்க்க போகிறோன்னா, இந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின், கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாரத மாதா சங்கம், அடுத்தது சென்னை மகாஜன சபை, ஹோம் ரூல் இயக்கம், அப்புறம் மத்ராஸ் திராவிட சங்கம், 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்ப்போம். முதல்ல பாரத மாதா சங்கம் 1906 தொடங்கப்பட்டது. யார் தொடங்குவா அப்படின்னா வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் பாரத மாதா சங்கம். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பயங்கரவாதிகள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. மொத்தம் 3 கோஷ்டி இருப்பாங்க நேஷ்னல் மூமெண்ட் தேசிய இயக்கத்திலே. மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். அந்த பயங்கரவாதிகளில் வந்து இந்த குண்டு வந்து செய்கிறதுக்கு பயிற்சி தரது, வெடிகுண்டு செய்கிறதுக்கு, துப்பாக்கி சுடுற பயிற்சி தரது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இவங்க பார்ப்பாங்க. 1906 தொடங்கப்பட்டது பாரத மாதா சங்கம். அடுத்தது எதை தொடங்குறாங்க அப்படின்னா, சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை 1884 தொடங்கப்பட்டது. நிறையா பேர் இருப்பாங்க. விஜய ராகவாச்சாரியை நம்ம தமிழ்நாட்டோட தீவிரவாத தந்தை அப்படின்னு சொல்கிறோம். விஜய ராகவாச்சாரி இருப்பார். அப்புறம் ரங்கைய நாயுடு, இவங்களாம் முக்கியமான பர்சன்ஸ். ஹோம் ரூல் இயக்கம் யார் தொடங்கினது அப்படின்னா, 2 பேர் தொடங்கியிருப்பாங்க 1916. ஒன்று திலகர், இன்னொருத்தங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்தது என்னென்னா மத்ராஸ் திராவிட சங்கம். இதை யார் தொடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1912 நடேசன் அப்படின்ற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவார். மத்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். நடேசன் அப்படின்ற ஒருத்தர் தான் ஸ்டார்ட் பண்ணுறார். இந்த மாதிரி 4 விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மத்ராஸ் திராவிட சங்கம்னா பின்னால் என்னென்னா நீதி கட்சி அப்படின்னு மாறும். இன்னும் 2 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. அதில் பிடி தியாகராயர் அப்படின்னு ஒருத்தர் சேர்ந்துருவார். நீதி கட்சி பின்னாடி வந்து தியாகராய செட்டி அப்படின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணிடுவார். இன்னொருத்தர் டிஎம் நாயர், 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. 3 பேர் வந்து என்னென்னா நீதி கட்சியை நடத்துவாங்க. இந்த தியாகராய செட்டி இவர் பேரில் தான் வந்து என்னென்னா தியாகராய நகர், சென்னையில் இருக்க டி நகர் வந்து இவர் பேரில் தான் வச்சுருக்காங்க. முதல்ல வரிசைப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்னை மகாஜன சபை வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1906, அதனால் பாரத மாதா சங்கம். அடுத்தது மத்ராஸ் திராவிட சங்கம் 4. அடுத்தது ஹோம் ரூல் இயக்கம் 3. 2, 1, 4, 3 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். 2, 1, 4, 3 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். திரும்ப வந்து கால வரிசைப்படுத்துகிற கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க. மித்ரமேளா, அனுஷிலான் சமிதி, இந்திய தன்னாட்சி கழகம், ஹிந்துஸ்தான் காதர், இது எல்லாமே வந்து ஒரு இயக்கங்கள். சில விடுதலைக்காக வந்து தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான். மித்ரமேளா அப்படின்றது 1899 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். யார் தொடங்கினா அப்படின்னா விடி சவார்கர் அப்படின்றவர் தொடங்கினார். விடி சவார்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான் வந்து மித்ரமேளா. இவர் இன்னொன்று தொடங்கியிருப்பார். என்ன அப்படின்னா அது பேர் வந்து அபினவ பாரதா அப்படின்னு இன்னொன்று தொடங்கியிருக்காரு. இன்னொரு அமைப்பு வந்து தொடங்கியிருப்பார் விடி சவார்கர். அபினவ பாரதா, இன்னொன்று மித்ரமேளா, 2 தொடங்கியிருப்பார். அடுத்தது அனுஷிலான் சமிதி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவும் விடுதலைக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம் தான். இந்த வருஷம்னா 1902 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து 2 பிரிவாக இருக்குது. ஒன்று கல்கத்தா பிரிவு ஒன்று, இன்னொன்று தாக்கா. ஏன் 2 பிரிவாக இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து வங்காளம் வந்து ரொம்ப பெரிய இடம். வங்காளம் வந்து ரொம்ப பெருசு. அப்புறமா தான் வந்து அது கிழக்கு மேற்கு அப்படின்னு பிரிப்பாங்க. 2ஆக பிரிக்கிறாங்க, கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம்னு. நம்மக்கிட்ட இருக்கிறது மேற்கு பக்கம் இருக்கிற வங்காளம், மேற்கு சைடு. அவங்க கிழக்கு வங்காளத்தை எடுத்துகிட்டு தான் வந்து என்னென்னா வங்காளதேசம் அப்படின்ற ஒரு கண்ட்ரி, பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு கண்ட்ரியை பின்னாடி உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்துச்சு. அப்புறமா வந்து என்னென்னா பாகிஸ்தான்லேருந்து விடுதலை வாங்கி அவங்க பங்களாதேஷ் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க.
இதுதான் வந்து வங்காளத்தோட கதை. கல்கத்தா தாக்கா. கல்கத்தா அப்படின்றது இந்த மேற்கு வங்காளம் பக்கம் இருக்கிற இடம். அங்கே வந்து அங்கேயும் இருந்துச்சு. தாக்கா அப்படின்ற இடம் வந்து பங்களாதேஷ் பக்கம் இருக்கிற இடம். இப்போ பங்களாதேஷோட கேபிட்டல் என்ன, தலைநகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாக்கா தான். அதே மாதிரி இப்போ மேற்கு வங்காளத்தோட தலைநகரம் என்னவா இருக்குது, கல்கத்தாவாக தானே இருக்குது. ஸோ 2 தலைநகரத்தையும் 2 இடத்துலையும் வந்து என்னென்னா இந்த அனுஷ்டான் சமிதி வந்து செயல்பட்டு இருந்துச்சு. 3வதாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய தன்னாட்சி கழகம், இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி 1904 அந்த இயரில் வந்து தொடங்கப்பட்டது. யார் தொடங்கினா அப்படின்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்ற ஒருத்தர். ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா இவர் வந்து இது இங்கே தொடங்கலை, இந்தியாவில் தொடங்கலை. எங்கே தொடங்கினார் அப்படின்னா லண்டனில் தொடங்கினார். லண்டனில் தொடங்கி நடத்திட்டு இருப்பார் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்றவர். அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கே ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து கொலை பண்ணிடுவார். இங்கே வந்து உறுப்பினராக இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் பேர் வந்து மதன்லால் திங்ரா. மதன்லால் திங்ரா அப்படின்றவர் என்னென்னா ஒரு ஆங்கிலேயரை கொலை பண்ணிடுவார். அவர் பேர் என்னென்னா கர்சன் வில்லி. கர்சன் வில்லியை வந்து கொலை பண்ணிடுறார். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா லண்டன்லேருந்து லேட்டராக வந்து என்னென்னா வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. எங்கே அப்படின்னா பாரிஸ்க்கு போயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் காதர். காதர் கட்சி அப்படின்னு இந்த கட்சி பேர் சொல்லுவாங்க. இந்த கட்சியை வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913 வருஷம் உருவாக்கியிருப்பாங்க. 1913 காதர் கட்சியை உருவாக்குறாங்க. இதுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் கோஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிபிக் பெருங்கடலுடைய கடற்கரை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பசிபிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலுடைய கடற்கரை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹிந்துஸ்தான் காதர். ஏன் அதுக்கு பேர் காதர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா காதர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேப்பர் நடத்துவாங்க, காதர் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா அந்த பேரே வந்துருச்சு. அவங்க நியூஸ் பேப்பர் பேர் காதர் அப்படின்றதால காதர் கட்சி அப்படின்னே வந்து சொல்லுவாங்க, காதர் பார்ட்டி அப்படின்னு. உங்களோட தலைமையகம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற ஒரு இடம் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இந்த காதர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது காலவரிசைப்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா மித்ரமேளா வருமா. 1999 ஆரம்பித்தது மித்ரமேளா. ஸோ 1 வரும். அடுத்தது என்ன வரும் அப்படின்னா 1902 ஆரம்பித்தது அனுஷிலான் சமிதி 2. அடுத்தது 3வதாக இந்திய தன்னாட்சி கழகம் வரும், இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி 3. கடைசியாக 4 வந்து ஹிந்துஸ்தான் காதர். அப்படின்னா 1 2 3 4 எல்லாமே வரிசையில் தான் இருக்குது. சரியா? ஆப்ஷன் ஏ இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். திரும்ப காலவரிசைப்படுத்தி சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. அவங்களே வந்து வருஷம் கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா காந்தியும் இர்வினும் எதுக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க முதல்ல அப்படின்னா 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு காந்தியடிகள் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒப்பந்தமே போடுவாங்க. 2வது வட்டமேசை மாநாடு. இதுக்கு கீழே உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணவங்களாம் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து காந்தியடிகள் கேட்டிருப்பார், அவரும் பண்ணியிருப்பார். இது எப்போ சைன் பண்ணாங்கன்னா 1931 சைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். இர்வின் அப்படின்றவர் யாருன்னா அப்போ நம்ம நாட்டில் வைசிராயாக இருந்தவர் தான் இர்வின். 2 பேரும் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது வகுப்புவாத ஒதுக்கீடு. வகுப்புவாத ஒதுக்கீடு எப்போ தருவாங்க அப்படின்னா 1932 தருவாங்க. கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தந்திருப்பாங்க. யாருன்னா அப்போத்திய பிரதமர் யார், இங்கிலாந்து பிரதமர்னா ராம்சே மெக்டொனால்டு அப்படின்றவர். வகுப்புவாத ஒதுக்கீடு கொடுத்துருவார். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் கூட உண்ணாவிரதம் இருப்பார். எரவடா ஜெயில் அப்படின்ற ஒரு ஜெயிலில் வந்து என்னென்னா உண்ணாவிரதம் இருப்பார். அதுக்கப்புறமா அம்பேத்கரும் அவரும் ஒரு பேக் சைன் பண்ணிப்பாங்க. அதுதான் பூனா ஒப்பந்தம். இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். பூனா ஒப்பந்தம் சைன் பண்ணிப்பாங்க. அதில் காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா வகுப்புவாத இது மாதிரிலாம் பிரிக்க வேணாம்,
இது மாதிரி நாங்கள் நிற்க வைக்கிறோம்ல, ஆளுங்களை வந்து நிற்க வைக்கும்போதே என்னென்னா உங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துட்றோம், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்னென்னா அதிகமான சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதை ஒதுக்கீடு கொடுத்துட்றோம். இது மாதிரி தனியாக வந்து இவங்க ஒரு ஆள் அவங்க ஒரு ஆள்லாம் ஒவ்வொரு தொகுதியில் நிற்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். வகுப்புவாத ஒதுக்கீடு. அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942. ஏன் அந்த வருஷம் வந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அப்போல்லாம் வந்து என்ன 2வது உலகப்போர் நடந்துகிட்ருக்கு. அப்போல்லாம் வந்து இங்கிலாந்து தோக்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்தியாவோட ஆதரவு வேணும் அப்படின்றதுக்காக வராங்க. ஏன்னா ஜப்பான் நாளைக்கு வந்து ஆசியா கண்டத்தில் தான் ஜப்பானும் இருக்குது. ஜப்பானும் வந்து என்னென்னா இங்கிலாந்துக்கு எதிராக போர் செஞ்சிட்ருக்கு. சப்போஸ் ஜப்பான் வந்து இந்தியா மேலே படையெடுத்து வந்தால் இந்தியாவோட ஆதரவு வந்து பிரிட்டிஷ்க்கு இருந்தால் தான் அவங்க எதிர்க்க முடியும். அதனால் அமுச்சு விட்டது தான் கிரிப்ஸ் தூதுக்குழு. இவங்க வந்து இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருங்க, ஆனால் நீங்கள் ஆட்சி பண்ணிக்கலாம், அவங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அதை கேட்கல. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், 1929 லாகூர் மாநாட்டிலே நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இனிமேல் பூர்ண சுதந்திரம் தான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டோம். டொமினியன் அந்தஸ்துலாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். சரியா? அப்போனா வந்து என்னென்னா வரிசைப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா 2வது வட்டமேசை மாநாடு 2, அடுத்தது வகுப்புவாத ஒதுக்கீடு 3, அடுத்தது பார்த்திங்கன்னா 1 இந்திய அரசு சட்டம், அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழு 4. 2, 3, 1, 4 ஆப்ஷன் சி அப்படின்றது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பின் வருவனவற்றில் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுன்னு கேட்டிருக்காங்க. பிரார்த்தன சமாஜமா, ஆரிய சமாஜமா, பிரம்மஞான சபையா, அப்புறம் பிரம்ம சமாஜமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பிரார்த்தன சமாஜம் அப்படின்றது யார் ஆரம்பித்தா அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவர். ஆத்மராம் பாண்டுரங் வந்து ஸ்டார்ட் பண்ணுது பாம்பேயில். அடுத்தது ஆரிய சமாஜம் யார் ஆரம்பித்து வச்சது அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்றவர். இவர் எங்கே ஆரம்பித்தார் அப்படின்னா அவரும் பாம்பேயில் தான். அடுத்தது பிரம்மஞான சபை அப்படின்னா தியோசோஃபிக்கல் சொசைட்டி. இதை யார் ஆரம்பித்தது அப்படின்னா ஆல்கட் அப்படின்றவர். ஆல்கட். அப்புறம் ஒரு பெண் ஹச்பி பிளாவட்ஸ்கை அப்படின்றவங்க 2 பேர். ஆல்காட், இன்னொருத்தங்க ஹச்பி பிளாவட்ஸ்கை. இது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மெட்ராஸில் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக பிரம்ம சமாஜம் யார் ஆரம்பித்து வச்சுருப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. பிரம்ம சமாஜம் யார் ஆரம்பித்தது அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய். இந்தியாவில் உடன்கட்டை சதி ஏறுற வழக்கத்தை வந்து ஒழித்தவர் வந்து ராஜா ராம்மோகன் ராய் அப்படின்றவர். இந்தியா மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு இவருக்கு பேர். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ் அப்படின்னு இவர் வந்து ஒழிச்சிருக்கார். இவர் எங்கே பிறந்தவர் அப்படின்னா வங்காளம். சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் சமூக மத இயக்கம் தான். எல்லாமே முக்கியமான சங்கம் தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தென்னிந்தியான்னு கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியாவில் முக்கியமான மத சங்கமாக திகழ்ந்தது என்ன அப்படின்னா பிரம்மஞான சபை, தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்றது தான். இது வந்து மெட்ராஸில் இதோட தலைமையகம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா அடையார் அப்படின்ற பிளேஸில் தான் தலைமையகம் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா தலைமையகம் நியூயார்க்கில் இருந்துச்சு. இப்போ வந்து அடையாருக்கே டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான மெம்பராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் கூட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.